ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் யூனிட் 4 ஸ்டார்ட் பண்ணுறோம். யூனிட் 4ல் வந்து என்னென்ன சிலபஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். லிஸ்ட் இருக்குது, டியூப்பிள்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு டிக்ஷனரிஸ் இருக்குது, சம் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட்டில் வந்து நம்ம லிஸ்ட்டு ஆப்ரேஷன், லிஸ்ட்டு ஸ்லைசஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, அதில் ஃபஸ்ட் நம்ம லிஸ்ட்டுனா என்ன நமக்கு ஆல்ரெடி செகண்ட் லைடாக ரீட் பண்ணியிருப்போம். லிஸ்ட் இஸ் அன் ஆர்டர்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ். நமக்கே தெரியும், வேல்யூஸ் இந்த லிஸ்ட் ஆர் கால்டு எலமெண்ட்ஸ் ஆர் ஐட்டம்ஸ். ஒரு ஆர்டரில் வந்து நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணணும், அதுக்கு பேர் லிஸ்ட் அப்படிம்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டுக்கும் அரேக்கு என்ன டிஃபரன்ஸ் வச்சா, லிஸ்ட்டில் வந்து அரேயில் வந்து சேம் எலமெண்ட்ஸாக இருக்கும், இன்டிஜர்னா இன்டிஜராக இருக்கும், ஃப்ளோட்னா ஃப்ளோட்டாக இருக்கும். ஆனால் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் எல்லா டைப் ஆஃப் எலமெண்ட்ஸும் வச்சுக்கலாம். ஓகே, இட் கேன் பி ரிட்டன் அஸ் ஏ லிஸ்ட் ஆஃப் கமா செப்பரேட்டட் ஐட்டம்ஸ் வேல்யூஸ் பிட்வீன் ஸ்கொயர் ப்ராக்கெட். லிஸ்ட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், சேம் ஸ்கொயர் ப்ராக்கெட் தான். நம்ம அரேக்கு யூஸ் பண்ணுற அதே ஸ்கொயர் ப்ராக்கெட் தான். ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்குள்ளேயும் நம்ம கமா கொடுப்போம். ஐட்டம்ஸ் இந்த லிஸ்ட் வந்து கேன் பி ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். இந்த டேட்டா டைப்லாம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் லிஸ்ட் இஸ் ஏ மியூட்டபிள். மியூட்டபிள்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு வேல்யூ வச்சுருக்கோம், நம்ம கொஞ்சம் கழிச்சு லிஸ்ட்டில் டேட்டா மாற்றிக்கலாம், அதெல்லாம் பாசிபிள். அலவுட் டூப்ளிகேட் மெம்பர்ஸ். ஒரே லிஸ்ட்டுக்குள்ளே ரெண்டு வந்து சேம் மெம்பர்ஸ் வச்சுக்கலாம், அதுவும் அலவுடு. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் LT1 கொடுக்குறேன். LT1னா லிஸ்ட் ஈக்குவல் டு நான் 10,20.5. நம்ம ஃபஸ்ட் 10ங்கிறது இன்டிஜர், 20.5ங்கிறது ஃப்ளோட், ஏங்கிறது ஒரு கேரக்டர், ABCDEFங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கேன், அப்புறம் 10 கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே ஃபஸ்ட்டும் 10 இருக்குது, லாஸ்ட்டும் 10 இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக டூப்ளிகேட் மெம்பர்ஸ் வந்து அலவுடு. டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் அலவுடு. நான் LT1 பிரிண்ட் பண்ணால் எல்லாமே பிரிண்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் LT1 நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அரேயில் யூஸ் பண்ணுற அதே கான்செப்ட் தான். இண்டெக்ஸ் பொசிஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 to n-1. இப்போ LT1 என்ன இருக்குது, 10 இருக்குது. LT1 அது 0, 1, 2, 3ல வந்து ABCDEF இருக்குது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு LT1 வந்து ஈக்குவல் டு ஹாய்னு கொடுக்குறேன். அப்போ வந்து ஹாய் கொடுத்துற மீனிங்னா LT1 என்ன இருக்குது, நமக்கு வந்து ஆக்சுவலாக LT1 வந்து ஏ இருக்குது. நான் ஏக்கு பதிலாக நான் ஹாய்னு கொடுக்குறேன். இப்போ LT1 நான் பிரிண்ட் பண்ணேன்னா அந்த ஏக்கு பதிலாக ஹாய் இருக்குது. இப்போ 10, 20.5 ஹாய் ABCDEF அண்ட் 10 பிரிண்ட் ஆகுது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக் லிஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் ஆர் மியூட்டபிள்னா நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. டூப்ளிகேட் மெம்பர்ஸ் அலவுடு. ஓகே, நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட் வித்தின் அனதர் லிஸ்ட் இஸ் கால்ட் அஸ் நெஸ்ட். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டையும் வச்சுக்கலாம். லிஸ்ட் தட் கண்டெய்ன்ஸ் நோ எலமெண்ட் இஸ் கால்டு எம்டி லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டில் நீங்கள் எந்த டேட்டாவும் வைக்கல அப்படின்னா அது எம்டி லிஸ்ட். அந்த எம்டி லிஸ்ட்னா என்னென்னா எம்டி ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கும், எலமெண்ட்ஸ் இருக்காது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, லென்னு ஒரு ஃபங்க்ஷன். லென்னு லென்த் ஆஃப் த லிஸ்ட் அப்படிங்கிறது. இந்த லென்னுங்கிற லென் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த லிஸ்ட்டோட வேரியபிள் கொடுத்தோன்னா அது என்ன பண்ணணும்னா அந்த லிஸ்ட்டில் எத்தனை டேட்டாஸ் இருக்குங்கிறது நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, அப்போ இன்னொரு விஷயம், அப்போ நம்ம நெஸ்டட் லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நெஸ்டட் லிஸ்ட்டாக இருந்ததுன்னா அதுக்குள்ளே நீங்கள் லிஸ்ட் வச்சுருந்தோம்னா அந்த லிஸ்ட் என்டையர் லிஸ்ட்டையே ஒரு கவுண்டாக தான், ஒரு எலமெண்ட்டை தான் கன்சிடர் பண்ணும், அதை செப்பரேட் பண்ணாது. மைண்டில் வச்சுக்கோ. இப்போ எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் L1 ஈக்குவல் டு 10 ஹாய் 22.2 கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்று வந்து ஸ்ட்ரிங்கு, ஒன்று ஃப்ளோட்டு, ஒன்று வந்து இன்டிஜர், ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட் கொடுத்துருக்கோம். நான் L2ங்கிற லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அது எம்டி. ஸோ எம்டி ப்ராக்கெட்ஸ். அப்போ வந்து எம்டி லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். நான் இப்போ L1 பிரிண்ட் பண்ணுறேன், 10 ஹாய் 22.2 வருது. L2 பிரிண்ட் பண்ணுறேன், எம்டி ஸ்கொயர் ப்ராக்கெட் வருது. அப்போ நெக்ஸ்ட் நான் L3 ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன், 20 இன்டிஜர் இன்புட், ஒரு ஹலோங்கிற ஸ்ட்ரிங் இன்புட், அதுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டு நான் அசைன் பண்ணுறேன் பாருங்கள். 1, 2, ஹாய்னு கொடுத்துருக்கேன். அப்போ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தா 3 எலமெண்ட் இருக்குது, 1, 2 ஹாய்னு இருக்குது. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வெல்கம். இப்போ நான் L3 நான் பிரிண்ட் பண்ணேன், 20 ஹலோ 1, 2 ஹாய் வந்து இன்சைட் லிஸ்ட். அப்போ இந்த இன்சைடில் நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் நெஸ்டட் லிஸ்ட் அப்படிம்பாங்க. அப்போ லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம். ஓகே, அப்புறம் வெல்கம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம லென் கமாண்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு லென்த் எத்தனை டேட்டா இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் லென் ஆஃப் L1 கொடுக்குறேன். L1 வந்து 10 ஹாய் 22. அப்போ 3 இருக்குது. லென் ஆஃப் L2 பார்க்குறேன். L2 வந்து எனக்கு எம்டி லிஸ்ட் தான், ஸோ நோ எலமெண்ட் 0. நான் லென் ஆஃப் L3 போட்டேன்னா L3ல வந்து பார்த்தீங்கன்னா 21 ஹலோ 1. இன்சைடில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா என்டையர் லிஸ்ட்டை வந்து ஒரு எலமெண்ட் தான் கன்சிடர் பண்ணும். அப்போ 1, 2, 3 அப்புறம் வெல்கம் 1, 4. ஸோ 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ லிஸ்ட்டில் வந்து ஆக்சஸிங் த எலமெண்ட்ஸ் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். The elements of the list வந்து access using the same square bracket symbol. நம்ம அரேக்கு யூஸ் பண்ணுற அதே கான்செப்ட் தான். The expression inside the bracket specify the index. அந்த இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடுற எல்லாமே இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து பை டிஃபால்ட்டாக 0 to n-1 ஃபார் லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட்லேருந்து நீங்கள் ரைட் வரைக்கும் ரீட் பண்ணிங்கன்னா 0 to n-1. அதே நீங்கள் ரைட் டு லெஃப்ட் பண்ணிங்கன்னா -1லேருந்து -n வரைக்கும் வரும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள், சேம் எக்ஸாம்பிள் தான். L1 வந்து 10 ஹாய் 22.2 கொடுத்தா நெக்ஸ்ட் L1 பிரிண்ட் பண்ணுறேன், 10 ஹாய் 20. இப்போ நான் L1 நான் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் சொல்லியிருக்கோம். ஓகே சார், நம்ம நார்மலாக பேரந்திசிஸ் போட்டு பார்ப்போம் என்ன நடக்குன்னு பாருங்கள். நார்மல் ப்ராக்கெட் போட்டு பாருங்கள். L1 கொடுத்தா மீனிங் பாருங்கள். தட் இஸ் என்ன எரர் வருது, ஸோ டைப் எரர், லிஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் காலபிள். இங்கேருந்து லிஸ்ட் ஆப்ஜெக்ட் கால் பண்ணலை. லிஸ்ட் ஆப்ஜெக்ட் கால் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வேணும். இப்போ நான் L1 ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் 0 கொடுத்தா 0th பொசிஷனில் 10 இருக்குது, பிரிண்ட் ஆகுது.
அப்போ நெக்ஸ்ட் ஒன்று L1 ஆஃப் 3 மைனஸ் 2ன்னு கொடுக்குறேன். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நான் L1 ஆஃப் 0ன்னு கொடுத்தேன்னா 0th இண்டெக்ஸ் உள்ள வேல்யூ வந்துடும். இப்போ நான் 3 மைனஸ் 2ன்னு கொடுத்தேன்னா 3 மைனஸ் 2னா ஒரு எக்ஸ்பிரஷன். அப்போ எக்ஸ்பிரஷன் 3 மைனஸ் 2 என்னது 1. அப்போ L1 ஆஃப் 1. அப்போ L1 ஆஃப் 1ல் என்ன இருக்குது? ஹை. அதே மைண்டில் வச்சுக்கோ. அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் வந்து இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். அந்த எக்ஸ்பிரஷனோட ரிசல்டன்ட் வேல்யூ வந்து அந்த இண்டெக்ஸ் பொசிஷனாக சேஞ்ச் ஆகும். இப்போ L1 ஆஃப் 3 மைனஸ் 2னா அது 1. அப்போ L1 ஆஃப் 1 வந்து ஹை வருது. ஓகே. நெக்ஸ்ட் L1 ஆஃப் மைனஸ் 1. அதே சொன்னால் நான் மைனஸ் ஒன்னில் இது வந்து நம்ம லெஃப்ட் டு ரைட் போகும்போது 0 1 2 அப் டு n மைனஸ் 1 போகும். அதே ரைட் டு லெஃப்ட் வந்தீங்கன்னா மைனஸ் 1. அந்த 22 L1 ஆஃப் மைனஸ் 1 என்ன 22.2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் L1 ஆஃப் 2 மைனஸ் 3ங்கிற 2 மைனஸ் 3 2 மைனஸ் 3னா மைனஸ் 1. அப்போ வந்து சேம் வந்து 22.2 வந்துடும். அப்போ நெக்ஸ்ட் பிரிண்ட் L1 கொடுக்குறீங்க. பிரிண்ட் L1 கொடுத்தா எல்லா லிஸ்ட்டும் பிரிண்ட் ஆகுது. 10 ஹை 22.2 பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பிரிண்ட் L1 ஆஃப் மைனஸ் 3. மைனஸ் 3 கொடுத்தா மைனஸ் 1 வந்து 22.2. மைனஸ் 2னா ஹை. மைனஸ் 3 வந்து நமக்கு வந்து 10. நெக்ஸ்ட் பிரிண்ட் L1 ஆஃப் மைனஸ் 4 கொடுத்துருக்கேன். மைனஸ் 4 நீங்கள் பாருங்கள் ரைட் டு லெஃப்ட் போகும். மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 3 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. மைனஸ் 4 வந்து என்னது நாட் அவைலபிள். அந்த இடத்துல என்ன எரர் வரும் பாருங்கள். லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். லிஸ்ட்டோட இண்டெக்ஸ் பொசிஷன் அவுட் ஆஃப் ரேஞ்ச். அவுட் ஆஃப் ரேஞ்ச் மீனிங் என்னது மைனஸ் 1லேருந்து மைனஸ் 3 வரைக்கும் இருக்குது. பட் நீங்கள் என்ன என்டர் பண்ணியிருக்கீங்க? மைனஸ் 4 என்டர் பண்ணியிருக்கீங்க. அதனால் அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஆப்ரேஷன். லிஸ்ட்டில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆல்ரெடி நம்ம செகண்ட் லேட்டாக பார்த்துருக்கோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவோம். ஓகே. கிரியேட்டிங் த லிஸ்ட். நான் லிஸ்ட் 1 கிரியேட் பண்ணுறேன். பைத்தான் 7.79 101 ஹலோ ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். 4 இன்புட் இருக்குது. லிஸ்ட் 2ல் வந்து காட் 6.78 3 டேட்டா இருக்குது. ஓகே. கிரியேட்டிங் த லிஸ்ட் வித் எலமெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸிங் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அந்த பொசிஷனை பேஸ் பண்ணுது. நீங்கள் பிரிண்ட் கொடுத்து லிஸ்ட் 1 ஆஃப் 0 என்ன இருக்கும்? பைத்தான் இருக்குது. லிஸ்ட் 1 ஆஃப் 2 என்ன இருக்குது? 101 இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைசிங். ஸ்லைசிங்னா ஒரு ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் அப்படிம்பாங்க. இஸ் யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் த பார்ட் ஆஃப் த டேட்டா டைப். நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் லிஸ்ட்டு ஒரு 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு 10 வேண்டாம், எனக்கு அதில் ஒரு 5 நான் செலக்ட் பண்ணலாம், ஆனால் எப்படினாலும் செலக்ட் பண்ணலாம். அந்த பொசிஷனை நீங்கள் வந்து ஒரு பார்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் ஸ்லைசிங். அப்போ பிரிண்டில் வந்து லிஸ்ட் 1 ஆஃப் 1:3 வச்சுக்கோங்க. 1:3 நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ஸ்லைசிங் வந்து என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் கோலன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் கோலன் செமிகோலனுக்கு டிஃப்ரென்ஸ். கோலன்னா 2 டாட் மட்டும் இருக்கும். கோலன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் மீனிங் என்னென்னா அதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ளது ஸ்டார்டிங் வேல்யூ, ரைட் சைடில் உள்ளது ஸ்டாப்பிங் வேல்யூ. அது மீனிங் என்னென்னா டிஸ்பிளேயிங் த ஐட்டம்ஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட் டில் செகண்ட். நீங்கள் எங்கேருந்து ஃபஸ்ட்டில் உள்ள 1ங்கிறது ஸ்டார்டிங் வேல்யூ, 3ங்கிறது எண்டிங் ஸ்டாப்பிங் வேல்யூ. அந்த ஸ்டார்டிங் வேல்யூவில் ஆரம்பித்து எண்டிங் வேல்யூ 3 இருக்குல்ல, 3க்கு முன்னாடி உள்ள வேல்யூட ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே செகண்டில் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு என்னது 7.79, செகண்ட் வந்து 101. அடுத்து நான் பாருங்கள் பிரிண்ட்டில் போட்டு நான் லிஸ்ட்டை 1 ஆஃப் 1 கோலன் தான் கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்கேன், பட் எண்டிங் இப்போ ஸ்டாப்பிங் பாயிண்ட் கொடுக்கல. அப்படி கொடுக்கலாம் மீனிங் என்ன? 1ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டில் த லாஸ்ட் வரைக்கும் பிரிண்ட் ஆகுது பாருங்கள். 1 வந்து 7.79 101 ஹலோ பிரிண்ட் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் லிஸ்ட் 1 ஆஃப் கோலன் 1 கொடுத்துருக்கீங்க. எனக்கு இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கல, பட் ஸ்டாப்பிங் பாயிண்ட் கொடுத்தாச்சு. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டாப்பிங் பாயிண்ட் கொடுக்கலன்னா டில் த லாஸ்ட் எலமெண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ 0:1. அப்போ 1க்கு முன்னாடினா 1 0வில் ஸ்டாப் ஆகிடும். ஸோ பைத்தான் பிரிண்ட் ஆகுது. லிஸ்ட் 1 ஆஃப் கோலன் 0ன்னு கொடுக்குறீங்க. அப்போ எனக்கு வந்து ஸ்டாப்பிங் பாயிண்ட் 0 கொடுக்குறீங்க. 0க்கு முன்னாடி எலமெண்ட்ஸ் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கானது எம்டி லிஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் கன்கார்டினேஷன். 2 ஸ்ட்ரிங் நீங்கள் கன்கார்டினேட் பண்ணிக்கலாம். நான் பிரிண்ட் லிஸ்ட் 1 + லிஸ்ட் 2 கொடுத்தா அங்கே பைத்தான் 7.79 101 ஹலோ காட் 6.78 எல்லாமே நீ கன்கார்டினேட் பண்ணி காமிச்சிடும். ரிப்பீட்டேஷனாக மீனிங் என்னென்னா அந்த லிஸ்ட் வேரியபிள் இன்ட்டு 3ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த உள்ள எலமெண்ட்ஸ் வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி 3 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது பாருங்கள். காட் 6.78 இது 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுதா. ஸோ மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் த சேம் லிஸ்ட். அப்டேட்டிங் த லிஸ்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம வந்து ஏதாவது பொசிஷன் உள்ள வேல்யூ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம்னா லிஸ்ட் 1 ஆஃப் 2 வந்து 45 கொடுக்குறேன். லிஸ்ட் 1 ஆஃப் 2ல் 45 கொடுத்தேன்னா லிஸ்ட் ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னா 101 இருந்துச்சு. அந்த 101 பதில் என்னது 45 ரீப்ளேஸ் ஆகுது. இன்சர்ட்டிங் ஆன எலமெண்ட் அதே நமக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்டேட் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் வேல்யூ சேஞ்ச் ஆயிரும். இன்சர்ட் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் வேல்யூ அந்த பொசிஷனில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுவீங்க. அந்த பொசிஷன் உள்ள வேல்யூ நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. நான் லிஸ்ட் 1 டாட் இன்சர்ட் 2 ப்ரோக்ராம். அப்போ செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் போய் ப்ரோக்ராமை இன்சர்ட் பண்ணு அப்படிங்கிறோம். செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் ஏற்கனவே 45 இருக்குது. அப்போ செகண்ட்லேருந்து ப்ரோக்ராம் போயிட்டு 45 வந்து ஆட்டோமேட்டிக்கான தேர்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆயிடுது. ஓகே. ரிமூவிங் ஆன் எலமெண்ட். ரிமூவ் பண்ணும்போது லிஸ்ட் 1 டாட் ரிமூவ் ஆஃப் 45 கொடுத்து அந்த எலமெண்ட்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ பிரிண்ட் 45 ரிமூவ் பண்ணுறீங்க. பிரிண்ட் லிஸ்ட் 1 அந்த 45 போக மற்ற பைத்தான் 7.79 ப்ரோக்ராம் அண்ட் ஹலோ வந்து பிரிண்ட் ஆகும். ரிமூவிங் எலமெண்ட் பை கிவிங் த எலமெண்ட் டைரக்ட்லி. ஓகே. நெக்ஸ்ட் ஒன்
மெம்பர்ஷிப்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இந்த மெம்பர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது. அந்த மெம்பர் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன்ஸ் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். நம்ம இதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணால் இன் கமாண்ட் நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம். இன் கமாண்ட் நான் ஏ வந்து 11 15 20 10 நம்பர் கொடுத்துருங்க. 5 இன் ஏன்னு பார்க்க அந்த லேல 5 இருக்கா, ஸோ லாஸ்ட்டுக்கு முதல்ல பொசிஷனில் இருக்குது, ஸோ ட்ரூ. 21 இன் ஏன்னு பார்க்க 21 எலமெண்ட்ஸ் இல்லை, ஸோ ஃபால்ஸ். அது நெக்ஸ்ட்டு கம்பேரிஷன் ஒரு ஆப்ரேட்டர். நீங்கள் 2 லிஸ்ட் வச்சுருக்கீங்க, அது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. கம்பேரிஷன் கொடுத்தீங்கன்னா 2 லிஸ்ட்லேயும் சேம் எலமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் ட்ரூ. ஏதாவது ஒன் ஆஃப் த எலமெண்ட் சேஞ்ச் ஆச்சு கூட இஸ் வந்து ஃபால்ஸ். நான் ஏ வந்து 10 20 30, பி வந்து 10 20 30, நான் ஏ டபுள் ஈக்குவல் டு பி கொடுத்தா ட்ரூ. ஏ நாட் ஈக்குவல் டு பின்னானது இது ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ். இப்போ ஏன்னா ஏயும் பி சேமாக இருக்குது, இப்போ ஏ நாட் ஈக்குவல் டு பின்னானது ஃபால்ஸ். அது இப்போ நெக்ஸ்ட் வந்து பியை மட்டும் என்ன பண்ணுறேன், 11 20 30 10 மாத்திரேன். ஓகே, இப்போ நான் வந்து ஏல வந்து 10 20 30 இருக்குது, பிலையும் 10 20 30 ப்ளஸ் 11 மட்டும் இருக்குது. ஏ ஈக்குவல் டு பி போடுறேன், ஸோ ஃபால்ஸ். ஒரு எலமெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு, ஸோ ஃபால்ஸ். ஏ நாட் ஈக்குவல் டு பின்னு பாருங்கள், கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஸ்லைசஸ். நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் பார்த்தோம், கோலன் யூஸ் பண்ணி. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணலாம். லிஸ்ட் ஸ்லைசிங் இஸ் an ஆப்ரேஷன் that extract a subset of elements from a list and packages them as another list. ஒரு இதில் ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ்லேருந்து ஒரு குரூப் எடுத்துகிட்டு இன்னொரு லிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறது அது லிஸ்ட் ஸ்லைசிங் அப்படிம்பாங்க, லிஸ்ட் ஸ்லைசஸ்மாங்க. அதுக்கு சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. லிஸ்ட்டு நேம் கொடுத்துரும், நேம் ஆஃப் த யூசர் நேம், ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்பிங் பாயிண்ட் 2 கொடுத்துருக்கலாம். டிஃபால்ட் ஸ்டார்ட் வேல்யூ வந்து 0, நல்லா மைண்டில் வச்சுக்கணும். டிஃபால்ட்டு நீங்கள் வேல்யூ கொடுக்கலன்னா டிஃபால்ட்டு 0 எடுத்துக்கிடும். டிஃபால்ட் ஸ்டாப் வேல்யூ வந்து n-1, ஸ்டாப் நீங்கள் கொடுக்கலன்னா n-1 எடுத்துக்கிடும். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒன்றுமே கொடுக்கல, வெறும் எம்டி கோலன் மட்டும், ஸ்டார்டிங் கொடுக்கல ஸ்டாப்பிங் கொடுக்கல. அப்போ ஸ்டார்டிங்கோட டிஃபால்ட் வேல்யூ 0, ஸ்டாப்பிங்கோட டிஃபால்ட் வேல்யூ n-1. நான் எம்டியாக கோலன் கொடுத்தா மீனிங் என்னன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் 0th பொசிஷன்லேருந்து n-1 வரைக்கும் என்டையர் லிஸ்ட்டே பிரிண்ட் ஆயிரும். அப்போ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், 2:2 கொடுக்குறேன். இப்போ மீனிங் என்ன, ஸ்டார்டிங் பொசிஷனும் 2 தான், ஸ்டாப்பிங் பொசிஷனும் 2 தான். அப்போ மீனிங் 2ல் ஸ்டார்ட் பண்ணி 2லேயே முடிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்கானது இட் பிரிண்ட்ஸ் எம்டி லிஸ்ட். அது மாதிரி எம்டி லிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் நேம். இது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் இருக்குது, ஸ்டார்டிங் பாயிண்ட் கோலன் ஸ்டாப்பிங் பாயிண்ட் அடுத்த ஸ்டெப்ஸ் பாயிண்ட் 3 கொடுக்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பொசிஷன், ஸ்டாப்பிங் பாயிண்ட்னா நீங்கள் எந்த பொசிஷனில் கொடுத்துருக்கலாம். ஸ்டெப்ஸ்னு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எப்படி பண்ணணும், டிஃபால்ட் நமக்கு வந்து 1 1 தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். நீங்கள் ஸ்டெப்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து 2 கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பொசிஷன், தேர்டு பொசிஷன், 5th பொசிஷன் அப்படி பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அந்த ஸ்டெப்ஸ் பாயிண்ட்டும் கொடுத்துக்கலாம். இஃப் எல் இஸ் எ லிஸ்ட், த எக்ஸ்பிரஷன் ஸ்டார்ட் ஸ்டாப் அண்ட் ஸ்டெப் ரிட்டர்ன்ஸ் த போர்ஷன் ஆஃப் த லிஸ்ட் ஃப்ரம் த இண்டெக்ஸ் ஸ்டார்ட் டு இண்டெக்ஸ் ஸ்டாப் அட் ஏ ஸ்டெப் சைஸ் வந்து ஸ்டெப். ஓகே, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்து 1:10:2 கொடுத்தனா 1 3 5 7 9 இது மட்டும் பிரிண்ட் ஆகுது, மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஏஸ் ஈக்குவல் டு 1 11 22 33 44 55 66. டோட்டலாக பார்த்தா எத்தனை எலமெண்ட்ஸ் வச்சுருக்கேன்னா 3 6 7 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஏயை பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் ஏ கோலன் கொடுத்தா மீனிங் என்னது, நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் கொடுக்கல ஸ்டாப்பிங் பாயிண்ட்டும் கொடுக்கல. இப்போ பை டிஃபால்ட்டாக 0 to n-1 ஆல் த எலமெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது, மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட்டு ஏ கோலன் ப்ராக்கெட் வந்து 1 கோலன் கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் 1லேருந்து கொடுத்துருக்கேன், கோலன் வச்சு ஸ்டாப்பிங் பாயிண்ட் கொடுக்கல. ஸ்டாப்பிங் பாயிண்ட் கொடுக்கல டில் லாஸ்ட் வேல்யூ இருக்குது. அப்போ 11 ஃபஸ்ட் பொசிஷன் 11 22 33 44 55 66 பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், நான் ஏ கோலன் 1 கொடுத்துருங்க. ஏ கோலன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கல, ஸ்டார்டிங் பாயிண்ட் டிஃபால்ட் நமக்கு 0, ஏ ஆஃப் 0 என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போ 1ஓட முடிஞ்சிடப்போ அது ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் தான் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஏ கோலன் 1:5 ஸ்டார்டிங் பாயிண்ட் 1, அப்போ வந்து எண்டிங் பாயிண்ட் 5 கொடுத்துரும். ஸ்டாப்பிங் பாயிண்ட் 5 கொடுத்தோன்னா அந்த 5-1 4ஓட முடிஞ்சிடும். அப்போ 11 22 33 44, ஸோ அங்கேயே முடிஞ்சிடும், 5 பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம ஸ்டாப்பிங் பாயிண்ட் மட்டும் n-1 போய் பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஏ 3 கோலன் ஸ்டார்டிங் பாயிண்ட் 3 எண்டிங் ஸ்டாப்பிங் பாயிண்ட் 3னா டிஃபால்ட்டானது நமக்கு வந்து எம்டி லிஸ்ட் இருக்கும், மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் அடுத்து வந்து நான் இது கொடுக்குறேன், இது நம்ம ஸ்டெப்ஸ் வேல்யூ கொடுக்குறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 கொடுத்துருக்கோம், ஸ்டாப்பிங் பாயிண்ட் 5 கொடுத்துருக்கோம், கோலன் 2 கொடுத்துருக்கோம். அப்போ 0 to 5னா மீனிங் வந்து 0 to 5னா 0 1ங்கிறது 0, 11ங்கிறது 1 2 3 4 5 55 வரைக்கும் இருக்குது. அப்போ 55னா 55 நமக்கு அக்செப்ட் பண்ணாது, அதுக்கு முன்னாடி ஸ்டாப் ஆகிடும் 44. அப்போ நம்ம ஸ்டெப் வேல்யூ கொடுக்க 2 கொடுத்துருக்கோமா, ஏ ஆஃப் 0லேருந்து 1 இருக்குது, 1க்கு அப்புறம் 22 பிரிண்ட் ஆகும், 22க்கு அப்புறம் 44 பிரிண்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம லிஸ்ட்டில் வந்து நம்ம பாசிட்டிவ் இண்டெக்ஸ் மட்டும் தான் சார் இருக்காருன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ் நமக்கு அலவுட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் அதே எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு 1 11 22 33 44 55 66 டோட்டலாக 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. நான் ஒரு பாசிட்டிவ் இண்டெக்ஸ் கொடுக்கேன். பாசிட்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்தா லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 0 1 2 3 4 5 6, அப்போ டோட்டலாக 7 எலமெண்ட்ஸ் 0 to n-1 7-1 6 இருக்குது. அதே நெகட்டிவ் இண்டெக்ஸ்னால் என்னென்னா -1 வந்து ரிவர்ஸில் வரும். 66ஓட பொசிஷன் -1 -2 -3 -4 -5 -6 -7.
அப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸும் கொடுக்கலாம், பாசிட்டிவ் இண்டெக்ஸும் கொடுக்கலாம். ஓகே, இதுக்கு நம்ம எப்படி ஸ்லைஸ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ நான் அதே இன்புட்டை கொடுக்குறேன். நான் ஏயை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ 1 11 22 பிரிண்ட் ஆகுது. நான் ஏ ஆஃப் -7லேருந்து -1 கொடுத்துருக்கேன். ஏ ஆஃப் -1 நம்ம இண்டெக்ஸ் பொசிஷன் பாருங்கள், -7லேருந்து -1. அப்போ என்ன ரிசல்ட் வரும்? நமக்கு வந்து சேம் ஆன்சர் 1 22 23 சாரி -1லேருந்து -7லேருந்து -1. அப்போ -7ல் ஆரம்பித்து -1ன்னா -1க்கு முந்தின பொசிஷனில் ஸ்டாப் ஆயிரும். அப்போ மீனிங் என்னது? 1 11 22 33 44 55. நம்ம ஸ்டாப்பிங் பாயிண்ட்டுக்கு முந்தின பாயிண்ட் நமக்கு நின்றோம். ஓகே, 55 வரை பிரிண்ட் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் நான் பண்ணுறேன், ஓகே சார் நான் -1 கொடுத்தா பிரச்சனை வரும், நான் 0 கொடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் -1, 0 கொடுத்தீங்கன்னா 0ங்கிறது நமக்கு வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸில் இந்த பொசிஷன் போயிடும். அப்போ மீனிங்னா -7லேருந்து 0ங்கிறது அங்கேயே ஸ்டார்ட் பண்ணி அங்கேயே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி. இங்கே -7 கொடுக்கும்போது நெகட்டிவ் இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு வேல்யூ. ஓகே, அங்கே +0 கொடுக்கும்போது பாசிட்டிவ் இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு வேல்யூ. அங்கேயே ஸ்டார்ட் பண்ணி அங்கேயே ஃபினிஷ் பண்ணால் கண்டிப்பாக என்ன இருக்கும்? நமக்கு எம்டி லிஸ்ட் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஏ ஆஃப் -7 ஸ்டாப்பிங் பாயிண்ட் நான் கொடுக்கல. அப்போ மீனிங் என்னது? அக்செப்டிங் ஆல் த எலமெண்ட்ஸ் 1 11 22 33 44 55 60 பிரிண்ட் ஆகும். அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ ஆஃப் -5லேருந்து -2. -5 நமக்கு பொசிஷன் பாருங்கள், -5க்கு நேரம் என்ன இருக்குது? 22 இருக்குது. -2க்கு நேரான 55 இருக்குது. அப்போ 55க்கு முந்தின பாயிண்ட்லேயே முடிச்சிடும். அப்போ அவுட்புட் என்னது? 22 33 44. ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு ஏ ஆஃப் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ நான் இது வரைக்கும் பார்த்து நீங்கள் ஃபுல்லாக பாசிட்டிவாக கொடுத்து பார்த்துட்டோம், நெகட்டிவும் கொடுத்து பார்த்தாச்சு. எனக்கு ஒரே இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவும் கொடுக்கலாமா? அதுவும் பாசிபிலிட்டி உண்டு. நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஏ ஆஃப்னு கொடுத்து 1 கொடுத்துருக்கேன். அப்போ 1ன்னா மீனிங் பாருங்கள், பாசிட்டிவ் இண்டெக்ஸில் 1ஓட பொசிஷன் என்னது? 11 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு -2 கொடுத்துருக்கேன். -2 நெகட்டிவ் இண்டெக்ஸில் பொசிஷன் வந்து 55. சொல்கிற பாயிண்ட் புரியுது? அப்போ 11ல் ஸ்டார்ட் பண்ணி 55. அப்போ 55னா நமக்கு ஸ்டாப்பிங் பாயிண்ட்டுக்கு முந்தின பாயிண்டில் முடிச்சிடணும். அப்போ அவுட்புட் என்ன இருக்கும்? 11 22 33 44. சொல்கிற பாயிண்ட் புரியுதுனா? அப்போ நெக்ஸ்ட் வந்து ஏ :-3. அப்போ -3ன்னு கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் எனக்கு கொடுக்கல. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கலாம், பை டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட் -7. அப்போ நான் அப் டு 3 இதுனா -3க்கு நேரம் என்ன வேல்யூ இருக்குது? 44. அதுக்கு முந்தின வேல்யூட 33யோட ஃபினிஷ் பண்ணிக்கிறீங்க. ஸோ 1 11 22 and 33. அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ ஆஃப் 2 கொடுத்துருக்கேன். 1 வந்து பாசிட்டிவ் வேல்யூ, 1 வந்து நெகட்டிவ் வேல்யூ. ஏ ஆஃப் 2னா மீனிங் என்ன? கரஸ்பாண்டிங் பொசிஷன் வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸில் பாருங்கள் 22 இருக்குது. -2ல் என்ன இருக்குது? 55 இருக்குது. அப்போ 55க்கு முந்தின வேல்யூ. ஸோ ஆட்டோமேட்டிக் அவுட்புட் என்னது? 22 33 and 44. ஓகே, ஸோ நம்ம இண்டெக்ஸிங் எப்படினாலும் கொடுத்துக்கலாம். இந்த இண்டெக்ஸிங்கை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நமக்கு ஈஸியான கான்செப்ட். ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு நான் ஒன்று கொடுக்குறேன். ஏ ஆஃப் -7 கொடுத்தாச்சு. -7 வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் எனக்கு -7 கொடுத்தாச்சு. இப்போ நான் ஸ்டெப்ஸ் வேல்யூ சேர்த்து கொடுக்குறேன். ஸ்டெப்ஸ் வேல்யூ வந்து -7 கொடுத்தாச்சு, ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து எண்டிங் பாயிண்ட் கொடுக்கல, ஸ்டாப்பிங் பாயிண்ட் கொடுக்கல. ஓகே, ஸ்டாப்பிங் பாயிண்ட் கொடுக்கலாம், மீனிங் என்ன? டிஃபால்ட்டாக அப்போ -7லேருந்து -1 வரை கன்சிடர் பண்ணிக்கிடும். :2 கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்டெப்ஸ் வேல்யூ 2 இன்க்ரிமெண்ட் ஆகணும். அப்போ -7ல் வேல்யூ வந்து 1. அதுக்கு அடுத்தப்போ 2 இன்க்ரிமெண்ட் பண்ணிங்கன்னா 22. அப்புறம் 2 இன்க்ரிமெண்ட் பண்ணால் 44. அப்புறம் வந்து 66. 1 22 44 and 66. இதை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஓகே, அப்போ இந்த பாசிட்டிவ் இண்டெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, நெகட்டிவ் இண்டெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்? ஒன்லி 2 கான்செப்ட் தான் பார்த்துக்கோம். ஸ்லைசஸில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அப்போ ஸ்லைசஸில் வந்து நம்ம வந்து இண்டெக்ஸிங் எப்படி யூஸ் பண்ணுறது, பாசிட்டிவ் இண்டெக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, நெகட்டிவ் இண்டெக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது. பாசிட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணால் 0 to n-1. நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரைட் சைடில் -1, லெஃப்ட் சைடில் வந்து -n. ஸோ இந்த பொசிஷனை வச்சு நம்ம மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து இங்கே பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் கொடுக்கலாம், நெகட்டிவ் வேல்யூ மட்டும் கொடுக்கலாம், ஆர் அதர்வைஸ் ஸ்டெப்ஸ் வேல்யூ கொடுக்கலாம். பாசிட்டிவ் வேல்யூ நீங்கள் தட் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கலாம், டிஃபால்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0. எண்டிங் பாயிண்ட் கொடுக்கலாம், டிஃபால்ட் எண்டிங் வேல்யூ வந்து n-1. ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சென்ட் த மெயில் டு sschannel786@gmail.com அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.